ஏங்க பிஜேபியால புறக்கணிக்கப்படுறாரு அண்ணாமலைன்னா இப்படி அரசு கூட கலந்துக்கூடாது, அது லாஜிக் வேண்டாமா? நீங்க யோசிக்க வேண்டாமா? ஆர்எஸ்எஸ் சொல்றத பிஜேபி கேட்குமா கேட்காதாங்க? அப்ப ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, இப்படி அழைக்காம கலந்துக்கிறாங்க. எத்தனை பேர் கலந்துட்டாங்க ஆர்எஸ் கூட்டத்தில் பிஜேபி தலைவர்கள் சொல்லுங்க? முக்கியமான சில பேர் 13 பேர் ஆர்எஸ்எஸ் அழைத்தவர்கள், எல்லாரும் கிடையாது. அப்ப பிஜேபியால அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறாருன்னு ஆர்எஸ் எப்படிங்க கூப்பிடும்? இது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேது? ஏன் யாருமே யோசிக்கும்? கேள்வி வைக்கணும், பொருளி வைக்கணும், அடிச்சுட்டே போக வேண்டியதானே. வாய்க்கு வந்தாலும் பொருள் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் பேசாங்கன்னா எல்லாம் பேசிட்டு போயிடலாமா? பிஜேபி வந்து அண்ணாமலையை புறக்கணிக்குது அப்படின்னா ஆர்எஸ் எப்படி சேர்க்கும்? அவர் ஆர்எஸ்காரரா? அந்த சாயந்தரம் கலந்து கூட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், பேராசிரியர் சீனிவாசன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்க பரிவார கூட்டத்தில் இருந்தவங்க. ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர், ஒருத்தர் சுதேசி ஜாகன் மஞ்சில் இருந்தவர், ஒருத்தர் ஏபிவிபியில் இருந்தவர், எல்லாருமே அது பரிவாரில் இருந்தவங்க. எதுலேயுமே இல்லாத ஒரு அண்ணாமலை எப்படி அவர் அழைக்கப்பட்டார்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சும்மா பிஃபோர் த்ரோயிங் சம் காசிப்ஸ், சும்மா வந்து திமுக கூட்டணி உடையுதே அப்படிங்கிற வைத்தறிச்சல் அது என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஏடிஎம் கூட்டத்தில் ஏதாவது செய்யுமா நினச்சிட்டே இருந்தாங்கன்னா அப்படி தான் இருக்கும். செய்தி வந்து கண்ணு முன்னா தெரியாமல் அண்ணாமலை எப்படி பேசினார், அண்ணாமலை புறக்கணிச்சிட்டாங்க, அண்ணாமலை கோச்சிக்கிட்டார், இப்படி ஏதாவது சொல்லுங்கள். நேற்று திருப்பூரில் ப்ரெஸ் மீட்டு, பழனியில் ஆர்ப்பாட்டம் எல்லாம் எனக்கு பிஜேபியோட கூட்டத்தில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன செய்ய சொல்கிறீங்க நீங்கள்? இங்கே 2 பேர் பகிரங்கமாக சண்டை போடுறாங்க. தமிழக முதலமைச்சர் அதெல்லாம் ஒத்து வராதுன்றார். பார்த்துருவான் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சவால். இதை விட ஓப்பன் சேலஞ்ச் எங்கே இருக்குங்க? சிஎம்க்கு மாணிக்கம் தாக்கூர் சவால், காங்கிரஸுக்கு சிஎம் சவால், ஓப்பனாக நடக்கு. இதை அப்படியே விட்டுட்டு யார் அண்ணாமலை வந்து அரை மணி நேரம் லேட்டாக வந்தார், அண்ணாமலை 11வது ஆளாக போனார், அண்ணாமலை தலையை கொஞ்சம் குனிஞ்சிட்டே போன மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் மீடியாக்களுடைய நப்பாசை தப்பாசை. நத்திங் கோயிங் டு ஹேப்பன். அதே போல் இப்போ சமீபத்தில் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் சடன்லி கேன்சல் பண்ணது, அதுக்கு மறுதேதி அறிவிச்சா கூட எக்ஸாம் எழுதிட்டு பாதி எக்ஸாம் எழுதிட்டு இருந்தவங்களுக்கு இந்த அறிவிப்பு அப்படிங்கிறதோ, உள்ளே போய் என்னுடைய நம்பர் இந்த சென்டரில் இல்லை அப்படின்னு குழம்பின அந்த மாணவர்களினுடைய அந்த வேதனை அப்படிங்கிறதோ, இது எப்படி எடுத்துக்கலாமா? நிர்வாகத்தினுடைய தேர்வுத்துறைங்கிறது வந்து 2006-11 குழப்பத்தின் உச்சத்திலையும் முறைகேடுகளின் உச்சத்திலையும் இருந்துச்சு. அந்த சாயல் இப்போ ரொம்ப தெளிவாக தெரியுது. Behind Woods, Beyond the News with Rangaraj Pandey. Powered by Hardapay, powered by Workaby, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans. Wi-Fi, OTT, IPTV. Pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Arabian Gardens Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes, இப்பொழுது தமிழகம் எங்கும். Ring